Good morning students. Last class நம்ம வந்து eigen value and eigen vector எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் for a matrix. ஓகே, இப்போ இது வந்து அதனுடைய கண்டினியூஷன் கிளாஸ் தான். பட் இந்த eigen value eigen vector கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, if all the eigen values are distinct, அதாவது கிடைக்கக்கூடிய eigen values வந்து வேற வேறையா இருந்ததுன்னா, மூணுமே வேற வேறையா இருந்ததுன்னா that is not a problem. நாம வந்து கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 சொல்லிட்டு ஐகன் வெக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இஃப் சம் ஆஃப் த கேசஸ் ஆர் எப்படி இருக்குன்னு சொன்னா ரிப்பீட்டட் ரூட்ஸ் வரும். ரிப்பீட்டட் ரூட்ஸ் அப்படின்னா 2 ரூட் ரிப்பீட் ஆகலாம், இல்ல 3 ரூட்டுமே ரிப்பீட் ஆகலாம். 2 ரூட் ரிப்பீட் ஆனதுன்னா அந்த ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் சேமா தான் இருக்கும் இல்லையா, கேஸ் 1 அண்ட் கேஸ் 2. ஸோ அந்த கேஸ்ல எப்படி நம்ம ஐகன் வெக்டர் சால்வ் பண்றது அப்படிங்கறதா இந்த கிளாஸோட கண்டினியூஷன். ஓகே, அதே மாதிரி 3 வெக்டர்ஸ் 3 ஐகன் வேல்யூஸ் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னு சொன்னா அது எப்படி ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ வந்து we will see 2 repeated roots இருக்கிற ஒரு ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு பிரசன்ட் த ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் என்னன்றதை காமிச்சிடுறேன். see the first problem. இந்த எக்ஸாம்பிளா இருந்தாலுமே நம்ம we will work out it. Find the eigenvalues and eigenvectors of 6 minus 2 2 2 minus 2 3 minus 1 2 minus 1 3 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆன்சர் பாரு. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன ஐகன் வேல்யூஸ் கிடைக்குது, 2, 2, 8. ஸோ இதற்கு பேர் தான் என்னது, ரிப்பீட்டட் ரூட்ஸ், ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ். அப்போ ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸ் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, ஒரே ஈக்குவேஷன் இந்த கேஸ் 1 சால்வ் பண்றோம் இல்லையா, கேஸ் 1ல வந்து ஃபர்ஸ்ட் 8 சால்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் 2 பாருங்க. ஸோ கேஸ் 2 when lambda is equal to 2, ஸோ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு ஐகன் வெக்டர் சால்வ் பண்ணும் பொழுது ஓகே, ஆல் த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஈக்குவலா தான் வரும். ஜென்ரலா இந்த மாதிரி ரிப்பீட்டட் ரூட்ஸ் வரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஐகன் வெக்டருக்கான ஈக்குவேஷன் ரிப்பீட்டடா வரும். ஓகே, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு மெத்தட் இருக்கு, நம்ம எப்படி ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. அதை தான் இந்த கிளாஸ்ல நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஐ எம் கோயிங் டு சால்வ் இட் ஆன் த பேப்பர். ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்க போறோம். ஓகே, okay, so the problem is the second problem நம்ம solve பண்றது. Find the eigen values and eigen vectors of 6 minus 2 2 minus 2 3 minus 1 2 minus 1 3. Okay, so we are going to find out the eigenvalues and eigenvectors of this matrix. Okay, so as usual நம்ம solution start பண்ணும் பொழுது, so we have to write the given matrix as A. அதுக்கு ஒரு பேர் கொடுத்துறோம். Okay, that is 6 minus 2 2 minus 2 3 minus 1 2 minus 1 3. So அடுத்த step we have to write the characteristic equation. The characteristic equation is determinant of A minus lambda I is equal to 0. So as I said earlier, directly we can write determinant of 6 minus lambda minus 2 2 minus 2 3 minus lambda minus 1 2 minus 1 3. Determinant is equal to 0. இப்போ இங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய எக்ஸ்பான்ஷன் வெர்ஷன் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னோம். lambda cube minus a1 lambda square plus a2 lambda minus a3 is equal to 0. So this implies, so இப்போ a1 கண்டுபிடிக்கலாம். a1 is sum of the diagonal elements. Okay, that is equal to, so what is the sum of the diagonal elements here? 6 3 3. Okay, அப்போ 6 plus 3 plus 3 which is equal to 12. So A1 value is 12.
Now let us find out A2. So A2 is given by, so diagonal elements oda, okay, enadhu submatrices oda, okay, adu cofactor values nu nama sonnom, okay. So ipo first diagonal element enna varudhu 6, okay, 6 oda cofactor enna indha row indha column vitta 3 minus 1 minus 1 3, so adu eludhalam 3 minus 1 minus 1 3 plus அடுத்தது வந்து 3, இந்த 3 ஓட சப்மேட்ரிக்ஸ். ஸோ இந்த காலத்தை இந்த ரோவும் விட்டா 6 2 2 3, ஓகே, 6 2 2 3 பிளஸ் அடுத்த டயகனல் எலிமெண்ட், லாஸ்ட் டயகனல் எலிமெண்ட் 3 3, இந்த காலத்தை இந்த ரோவையும் விட்டுட்டா 6 minus 2 minus 2 3, 6 minus 2, ஓகே, minus 2 3. இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? So 9 minus of minus 1 plus 1 இல்லையா, 9 minus of minus into minus 1 வந்துரும். Plus இதை நம்ம simplify பண்ணா 3 6 are 18 minus 2 into 2 4 plus இதனுடைய வேல்யூ 18 minus போட்டுறணும், இது ரெண்டையும் பெருக்கி வர வேல்யூ போடணும், minus 2 into minus 2 plus 4. So that is equal to 8 plus 14 plus 14. So that is equal to what? 28 36. Okay, இப்போ A1 A2 calculate பண்ணிட்டோம். Now let us find out what? A3. So A3 என்றது entire determinant ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? So A3 is what? Determinant of 6 minus 2 2 minus 2 3 minus 1 2 minus 1 3. So that is equal to, so 6 into, so 9 minus of plus 1, okay. அடுத்தது நான் இதோட மைனஸ் சைன், so plus 2 into இந்த ரோவி இந்த காலத்தையும் விட்டா minus 6 minus of minus 2 plus 2 ஆயிடும். ஓகே, டிட்டர்மினன்ட் வேல்யூ as usual நீங்க கால்குலேட் பண்ணலாம். so 2 into இப்போ இதனுடைய பெருக்கல் இல்லையா, 2 minus மைனஸ் முதல்ல போடணும், அப்புறம் பெருக்கி வராத சைனோடு போடணும். so minus of 6, okay. So that is equal to 6 into 8 plus 2 into minus 4 plus 2 into minus 4. That is equal to 48 minus 8 minus 8. That is equal to 48 minus 8 ங்கிறது என்னது? 40. 40 minus 8 அப்படிங்கிறது 32. Okay, so A3 ஓட வேல்யூ 32. So இப்போ A1 A2 A3 எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Therefore, okay, the eigen characteristic equation is lambda q. So this implies போட்டுக்கலாம். This implies minus of A1 என்ன வந்தது 12 minus 12 lambda square, A2 என்ன வந்தது 36, so plus 36 lambda minus of A3 ங்கிறது 32 is equal to 0. Okay, so இப்போ வந்து synthetic divisionல இதனுடைய ரூட் கண்டுபிடிக்கணும். முதல்ல கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும். So 1 minus 12. So now let us proceed. Okay, so let us proceed. So 1 minus 12 coefficients எழுதிறோம். 1 minus 12 36 minus 32. So synthetic division. Okay, இங்க 0. So இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். Okay, so இப்போ first நாம என்ன செய்றோம், as usual 1 வந்து கொடுத்து பார்க்கறோம். 1 கொடுத்தா let us try. So 1 கொடுத்து பார்க்கலாம். 1. So இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1. So இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1. So இது ரெண்டையும் ஆட் பண்ணா minus 11. minus 11 into 1 minus 11. So இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? So that is minus அப்படிங்கிறதுனால 5 25. So அப்போ 25 வந்து இங்க 0 வரல. Okay, this is not 0. So அப்போ அதனால வேற இப்போ -1 ட்ரை பண்ணலாம். And so -1 ட்ரை பண்ணும் பொழுது, so இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். 1 minus 12 36, okay, minus 32. இது 4 அல்லது 8 அந்த மாதிரி வரும், இருந்தாலும் நம்ம வந்து ப்ரொசீஜர் படி போயிடலாம். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1 into -1 -1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா -13. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? ஸோ +13 ஆயிடும். அப்போ வந்து 49. ஸோ அப்போ 49 into -49, இதுவும் 0 வரல இல்லையா? ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. ஸோ அப்போ லெட் அஸ் ட்ரை வித் +2. ஓகே, ஸோ 1 minus 12 நம்ம எடுத்தோம்னா 4 இல்ல 8 போடலாம். அது உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆனதுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டீச்சிங் மெத்தடுக்காக நாம ஸோ ட்ரையல் அண்ட் எரர்ல போடுறோம். ஓகே, 0
1 1 into 2 2 ஓகே இங்க நான் ஒரு -10 சோ இங்க வந்து -20 ஓகே இது ரெண்டையும் ஆட் பண்ணா 16 16 into 2 32 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 0 பார்த்தாலே தெரியுது ஜெனரலா வந்து இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 ஆவோ இல்ல இங்க 0 இந்த மாதிரி 10 ஆவோ இருந்ததுன்னா 10 அல்லது 5 வந்து ரூட்டா இருக்கும் ஓகே இங்க இதனுடைய இதெல்லாம் கூட்டுனா 0 வந்ததுன்னு சொன்னா 1 இஸ் ரூட்டா வரும் இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கிறதுனால 2ல வந்துருச்சு ஓகே பட் இருந்தாலும் நாம வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல தான் எக்ஸாம்ல போட முடியும் ஓகே அப்ப this can be rewritten as what அப்போ இதனுடைய ஆப்போசிட் சைன் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் ஃபேக்டர்ஸ்க்கு lambda -2 இதை வந்து செகண்ட் டிகிரி பாலினாமியலா எழுதணும் lambda ஸ்கொயர் -10 lambda plus 16 is equal to 0 ஓகே இப்போ இந்த செகண்ட் ஃபேக்டரை நான் மைனஸ்னு ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஓகே 1 into 16 16 ஓகே 8 2s ஆர் பண்ணலாம் ஆனா இங்க -10 இருக்கனால -2 -8 ன்னு போட்டுக்கலாம் இது ரெண்டையும் ஆட் பண்ணா -10 வரும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா +16 வரும் therefore lambda -2 ஓகே lambda -8 into lambda -2 is equal to 0 செக் பண்ணோம் இது ரெண்டையும் ஆட் பண்ணா இது வரும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இது வரும் ஓகே அப்ப இதுல இருந்து we can write this as lambda is equal to 0 க்கு அந்தாண்ட கொண்டு வரும் பொழுது ரூட்ஸ் எல்லாம் என்ன வரும் 2, 8, 2 அல்லது lambda is equal to 2, 2, 8 so these are the eigen values okay so இப்போ வந்து eigen values கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ eigen vector கண்டுபிடிக்கலாம் these are the eigen values okay so இப்போ அடுத்தது eigen vector போலாம் இப்போ வந்து eigen vector போறதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் முதல்ல எழுதணும் ஓகே சரி இப்போ வந்து the eigen vector is eigen vector கண்டுபிடிக்கிறதுக்காக எழுதலாம் சோ அதுக்காக நம்ம என்ன ஈக்குவேஷன் எழுதணும் a minus lambda I in the bracket into x is equal to 0 matrix bracket okay that implies okay 6 minus lambda minus 2 2 minus 2 okay 3 minus 1 2 minus 1 sorry இங்க 3 minus lambda இங்கேயும் 3 minus lambda matrix bracket into x1 x2 x3 is equal to 0 okay இப்போ case 1 இப்போ அந்த ரூட்ஸ் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸா கிடைச்சதுனால ஓகே ஜெனரலா ஒரு சின்ன ஐடியா என்னன்னு சொன்னா இந்த lambda is equal to 2, 2, 8 ன்னு கிடைச்சதுனால நாம என்ன செய்யறோம் ஃபர்ஸ்ட் இந்த 8 போட்டுடலாம் ரிப்பீட் ஆகாத ரூட்டை போட்டுடலாம் அப்புறம் வந்து ரிப்பீட் ஆகிற ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கோ வித் 8 ஓகே சோ அப்ப வந்து lambda is equal to 8 கேஸ் 1 வச்சுக்கலாம் ஓகே சோ இப்போ கேஸ் 1 so when lambda is equal to 8 so அப்ப 8 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா 6 minus 8 minus 2 2 minus 2 3 minus 8 minus 1 2 minus 1 3 minus 8 into x1 x2 x3 is equal to 0 okay so இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் 6 minus 8ங்கிறது -2 இந்த -2 and 2 இந்த -2 3 minus 8ங்கிறது -5 -1 so 2 அடுத்த values -1 3 minus 8 is -5 okay close the bracket and x1 x2 x3 is equal to 0 so this implies இப்போ ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம் மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் படி இந்த ரோ எடுத்து இந்த காலத்தால பெருக்கணும்னா நமக்கு -2x1 -2x2 ஓகே +2x3 is equal to 0 அதே போல செகண்ட் ரோ இன்டு இந்த காலம் அப்ப 2 into 5 into 1 into that is -2x1 -5x2 -x3 is equal to 0 அடுத்தது +2x1 -x2 -5x3 is equal to 0 இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன் இது தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி என்ன செய்யணும் ஏதேனும் இரண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா போதுமானது இல்லையா சோ அப்ப என்ன செய்யலாம்னா from let us take 1 2 பார்க்கும்போது ரெண்டு வேற வேற ஈக்குவேஷனா தான் இருக்குது அதனால ஏதேனும் ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் 1 and 2 வே எடுத்துக்கலாம் from 1 and 2
ஓகே. ஸோ ஃப்ரம் 1 and 2 அப்படிங்கப்போ முதல்ல இந்த x1 by இது வந்து ஃபேக்டர்ஸ் மெத்தட் மைனஸ் x2 by ஓகே x3 by அப்படின்னு முதல்ல எழுதிடணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், x1 காலத்துக்கு என்ன செய்யணும், இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை மறைச்சிட்டு ஓகே இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை மறைச்சிட்டோம்னா மீதி இருக்க சப்மேட்ரிக்ஸ் என்ன 2 2 5 -5 -3 இல்லையா. ஸோ அப்போ இது ரெண்டையும் பெருக்கலாம். ஸோ அப்போ -2 × -1 2 minus of மைனஸ் போட்டுட்டோம் -5 × 2 -10 -10 + 10 ஆயிடும். அடுத்தது இங்க வரும். ஓகே, அப்போ செகண்ட் காலத்தை ஹைட் பண்ணிட்டோம்னு சொன்னா மீதி இருக்கிறது என்னது -2 2 -2 -1. இப்போ அதை வந்து நம்ம பெருக்கலாம். ஸோ அப்போ -2 × -1 + 2 மைனஸ் போட்டுடணும் முதல்ல, அதுக்கப்புறம் பெருக்கி வர தொகையை சைனோட போடணும். 2 × -2 -4. அப்போ -4ங்கிறது +4 ஆயிடும். இப்போ x3க்கு வரும். x3க்கு இந்த காலத்தை மறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா -2 -2 -2 -5 இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது என்ன வரும், -2 × -5 + 10 மைனஸை போட்டுருணும். -2 × -2 + 4. அதனால இந்த 4 அப்படியே போட்டா போதும். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் x1 by 12 இங்க x2 by இந்த 2 + 4 6 எழுதிட்டு இந்த சைனை கீழே கொண்டாந்து இங்க எழுதிடலாம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு x3 by 6. இப்போ இதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 6 இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பை 6 போட்டலாமா. ஸோ மல்டிப்ளை பை 6 பண்ணா என்ன ஆகும், ஓகே x1 by 2 அதாவது 6ஆல டிவைட் பண்றோம்னு அர்த்தம் டினாமினேட்டரை, x2 by -1 x3 by +1. ஓகே, ஸோ therefore இப்போ வந்து the eigenvector is therefore the eigenvector is பேர் வந்து நாம எப்படி வேணாலும் ஆர்டர் மாத்தலாம். அதனால வந்து இதுக்கு பேர் வந்து x1 கொடுக்கலாம் 2 -1 1 இந்த மாதிரி பிராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகே, 2 -1 1. இப்போ ரிமைனிங் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் வெக்டர். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு 2 வந்தது இல்லையா, ஐகன் வேல்யூ வந்து நமக்கு. ஸோ வேர் இஸ் தட், see here ஐகன் வேல்யூ வந்து 2 அப்படின்னு வந்தது. ஸோ இப்போ லெட் அஸ் சப்ஸ்டிட்யூட் lambda is equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இல்லையா. இதான ஐகன் வேல்யூக்கான ஈக்குவேஷன். ஸோ அப்போ அதை வந்து கேஸ் 2ன்னு வைக்கிறேன். கேஸ் 2 when lambda is equal to 2. ஸோ இதுல வந்து lambda is equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் இதுல. ஓகே, அப்போ 6 - 2 -2 2 -2 3 -2 -1 2 -1 3 -2. இங்கே x1 x2 x3 that is equal to 0. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஈக்குவேஷன் சமைக்கலாம். ஸோ தட் இஸ் 4 -2 2 -2 1 -1 2 -1 1 into x1 x2 x3 that is equal to 0. This implies இப்போ பாத்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் ஒரே ஈக்குவேஷன் தான், முதல்ல எழுதிடலாம். ஸோ பெருக்கி எழுதும்போது என்ன கிடைக்கும், 4x1 -2x2 plus 2x3 equal to 0. அடுத்த ஈக்குவேஷன் -2x1 plus x2 minus x3 equal to 0. So இங்க 2x1 minus x2 so plus x3 equal to 0. So இது first equation, இது second equation, இது third equation. Before that இது மூணு equation ஒன்று தான், நல்லா பாருங்க. இதை 2 ஆல டிவைட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும், 2x1 minus x2 plus x3 equal to 0 இல்லையா. எப்பயுமே இந்த ரிப்பீட்டட் ரூட்ஸ்ல இந்த ஈக்குவேஷன் மேக்ஸிமம் ஒன்னாயிடும். இப்போ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை மைனஸ் ஆல டிவைட் பண்ணி பாரு, 2x1 minus x2 plus x3 இதே ஈக்குவேஷன் தான். தேர்ட் ஈக்குவேஷன் இதே தான், 2x1 minus x2 plus x3 equal to 0. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கும். முன்ன கேசஸ்லாம் என்ன செஞ்சோம், வேற வேற ஈக்குவேஷன் வந்தது, அதனால ரெண்டு எடுத்து சால்வ் பண்ணோம். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியதே ஒரே ஈக்குவேஷன் தான். அப்போ இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது சார் x1 x2 x3 வேல்யூனா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான். ஓகே, என்ன சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு சொன்னா, ஓகே இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் என்னன்னு சொன்னா நாமளே அசியூம் பண்ணிக்கிறது தான். ஸோ அப்போ ஏதேனும் வேல்யூ நீங்க அசியூம் பண்ணிக்கலாம்.
லாஸ்ட் ரெண்டு வேல்யூ இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ கூட நீங்க அசியூம் பண்ணலாம். அப்ப ஜெனரலா let x1 is equal to k1. ஓகே, x2 is equal to k2. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து ஒரு 3 வேரியபிள் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன். இதை வந்து சால்வ் பண்ணி x1 x2 x3 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எத்தனை வேல்யூ தெரியும்? 2 வேல்யூ தெரியணும். 2 வேல்யூ அசியூம் பண்ணாதான் 3வது வேல்யூ நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ x1 is equal to k1, x2 is equal to k2. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் எல்லா ப்ராப்ளத்துக்கும். அப்ப இதுல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? therefore 2k1 minus k2 plus x3 is equal to 0. ஓகே ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம x3 கால்குலேட் பண்ணலாம். அப்போ x3 is equal to இது இந்தாண்ட வந்ததுன்னா என்ன ஆகும்? minus 2k1, இது இந்தாண்ட வந்ததுன்னா plus k2 ஆயிடும். அப்போ 3 வேல்யூ கிடைச்சிடுச்சா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. therefore the eigenvector is, வேல்யூஸ் நாமளே அசியூம் பண்ணிட்டு 3 வேல்யூ எடுத்துட்டோம். இதுக்கு வந்து கேபிட்டல் X ன்னு பேர் கொடுத்துட்டு x1 இடத்துல நம்ம என்ன அசியூம் பண்ணோம்? k1. x2 இடத்துல என்ன கொடுத்தோம்? k2. x3 இடத்துல என்ன வந்தது? minus 2k1 plus k2. ஓகே, இதுதான் அந்த ஐகன் வெக்டர். இப்போ இதுல வந்து 2 வேல்யூ மட்டும் நமக்கு இருந்தா போதும் இல்லையா? அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, திரும்ப நல்லா கவனிக்கணும். let k1 is equal to 1, k2 is equal to 0 நான் வைக்கிறேன். எந்த வேல்யூ வேணாலும் நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். அப்ப x2 is equal to what? 1 0, இங்க வந்து 1, இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது -2 ஆயிடுமா? இது ஒரு வெக்டர். இந்த சிம்பிள் வேல்யூஸா நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த 3வதும் இதேதான், lambda is equal to 2 தான் 3வது ஐகன் வேல்யூவும். அதுக்காக என்ன செய்யணும்? இன்னொரு x3 நமக்கு வேணுங்கிறதுனால let k1 is equal to 0, k2 is equal to 1 அப்படியே மாத்தி நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சிம்பிளிசிட்டிக்காக. அப்ப என்ன ஆகும்? இப்போ x3 வேல்யூ என்ன ஆகும்? ஓகே, இங்க k1 வந்து 0, ஓகே, k2ங்கிறது 1. இப்போ இது 0, இது 1. இப்போ இது வேற வெக்டர் ஆயிடுச்சா? x2 x3. ஏன் இந்த மாதிரி வந்ததுன்னா, ரிப்பீட்டட் ரூட்ஸ் வரும்பொழுது இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து 3 வேரியபிள் ஒரு ஈக்குவேஷன் இருக்கிறதுனால 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். 3 வேரியபிள் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்பொழுது இந்த மாதிரி மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ணோம். அதனால x1க்கும் வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறோம், x2க்கு வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறோம். அதனால x3 கிடைக்குது. எகைன் திரும்ப இது வந்து ஜெனரலைஸ்டு வெக்டர் இது. ஓகே, இன்ஃபைனைட் கேக்கு எத்தனை வேல்யூ k1 k2 கொடுக்க நமக்கு வெக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதுல 2 வேல்யூ மட்டும் நாம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ 1 0 போறோம், 0 1 போறோம். இது எதுக்கு? ஈஸியா இருக்கிறதுக்காக தான் 1 0 0 1 நம்ம யூஸ் பண்றோம். எந்த வேல்யூ வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்ப x2 x3 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, therefore இப்போ நான் சொல்யூஷனை இங்க எழுதுறேன், சைட்லயே எழுதுறேன். ஓகே, so what is it? Therefore the eigen values are இதுமே சொல்யூஷன்ஸ் எடுத்துனது. lambda is equal to 2, 2, 8. okay, the eigen vectors are அதை ஆர்டர் பண்ணி எழுதலாம், இல்லைனாலும் நீங்க நேம் கொடுத்தும் எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2க்கு வந்தது 2 to 8 எழுதிட்டதுனால முதல்ல இந்த 2 வெக்டர்ஸ் எழுதிடலாம். ஓகே, that is 1, ஓகே, 1 0 -2. அடுத்தது x1 x2 ஏன் எழுதலைன்னா இந்த ஆர்டர் மாத்தினதுனால எழுதல. ஸோ அடுத்தது x3 என்ன வந்தது? 0 1 1. ஸோ 0 1 1, ஏன்னா அது கரஸ்பாண்டிங்கா எழுதணும். இந்த 2க்கு இந்த வெக்டர், இந்த 2க்கு இந்த வெக்டர். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் நமக்கு என்ன வந்தது? கேஸ் 1ல வந்து so we obtain 2 -1 1. ஓகே, ஸோ அதை எழுதிடலாம். அது வந்து 8க்கான ஐகன் வெக்டர் 2 -1 1, 2 -1 1. ஓகே, சரியா? சோ இதுதான் வந்து சொல்யூஷன். The eigen values are lambda is equal to 2, 2, 8. The eigen vectors are 1 0 -2, 0 1 1, 2 -1 1. அந்த கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸ் நேரா நம்ம எழுதி இருக்கோம். ஓகே, சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு. So find the eigen values and the eigen vectors of, okay, 6 -2 2, -2 3 -1, 2 -1 3 பார்த்தோம். therefore the characteristic equation எழுதணும். அதுக்கப்புறம் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் a1 a2 a3 கண்டுபிடிச்சோம். ஓகே, a3 is determinant. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதி சிந்தட்டிக் டிவிஷன்.
ஸோ நீங்க கொஞ்சம் நாலேஜபிளா இருந்தீங்கன்னா இந்த 1 மைனஸ் ட்ரையல் பார்க்காம இது மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கனால எடுத்தோடனே 2o மைனஸ் 2o போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 10 வந்ததுன்னா எடுத்தோடனே 5 10 போட்டுடலாம் இங்க. இல்ல சார் எனக்கு ஒரு ட்ரையல் அண்ட் எரர்லயே போறேன்னா கொஞ்சம் டைம் ஆகும், 1 போட்டு பார்க்கணும், -1 போட்டு பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த சிந்தடிக் டிவிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது we are obtaining values are 2 to 8. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மெத்தட் a minus lambda into x is equal to 0. ஓகே, ஸோ அப்போ 11 lambda is equal to 8. ஓகே, அந்த லேம்டாக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 3 ஈக்குவேஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கிறதுனால ஏதேனும் 2 எடுத்து நம்ம இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, கேஸ் 2 சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகுது? ஓகே, திஸ் இஸ் when lambda is equal to 2, 3 ஈக்குவேஷனும் ஒன்னா வந்துடும் ரிப்பீட்டட் ரூட்ஸ்க்கு. அப்போ இதுதான் டிஃபரெண்ட் மெத்தட் இதுல. அப்போ x1 is equal to k1, x2 is equal to k2 நாமளே அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ x3 கிடைக்குது. ஓகே, அப்போ அதை வந்து ஒரு ஐகன் வெக்டரா எழுதுறோம். இந்த k1 k2 வேல்யூஸ் நம்ம என்ன செய்யணும்? நம்ம திரும்ப சப்ஸ்டிட்யூட், ஏன்னா 2 வெக்டர் நமக்கு தேவைப்படுது, x2 and x3. இன்னும் வெக்டர்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், பட் நமக்கு 3 வெக்டர் போதுங்கிறதுனால இதை x2 x3 ஓட நிறுத்திடுறோம். 1 0 -2 0 1 1. therefore the solutions வந்து என்னது? lambda is equal to 2 2 8 and the vectors are 1 0 -2 0 1 1 2 -1 1. okay, so this is a typical problem. so we have completed the repeated rootsல 2 repeated roots இருக்கிறது இப்ப பார்த்திருக்கோம். okay, அதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும் அப்படின்னா we have to see that. இது நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி போட்டுறேன். right, சரி, this is a example of finding eigenvalue and eigenvector for the repeated roots. சரியா? ஓகே, சோ இப்போ இது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து 3 repeated roots இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்றதுன்றத நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சோ இதுல வந்து வெரைட்டிஸ் இதுதான். 3 டிஃபரெண்ட் ரூட்ஸ் வரலாம், 2 repeated roots and 3 repeated roots. இப்ப 3 repeated rootsக்கு நாம என்ன செய்யணும்? இப்ப எப்படி 2 ஐகன் வெக்டரை கண்டுபிடிச்சோமோ இன்னொரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிடும்? இன்னொரு x3ன்ற வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளவுதான் வித்தியாசம். நான் சொல்றது புரியுதா? ஓகே, எப்படி இப்ப 2 வேல்யூ நாமளே 1 0 0 1 கொடுத்தோமோ இன்னொரு வேல்யூ 1 -1 அந்த மாதிரி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா வேற ஒரு ஐகன் வெக்டர் கிடைக்கும். அதை x3 பேர் வச்சுக்க வேண்டியதுதான். ஜென்ரலா இந்த ரிப்பீட்டட் ரூட்ஸ்க்கு நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரே ஈக்குவேஷன் தான் x1 x2 x3ல கிடைக்கும். அதுதான் டிஃபரன்ஸ் இந்த ப்ராப்ளத்துல. ஸோ அப்போ அவ்வளவுதான் ப்ராப்ளம்ஸே. இப்போ வந்து நீங்க எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் இந்த 3 கேட்டகரியில தான் வரும். ஓகே, ஸோ நவ் ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர். நவ் இட் இஸ் டைம் ஃபார் யுவர் கொஸ்டின் செஷன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீ கேட்கலாம். No sir. ஓகே ஓகே, ஸோ இதை நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் இப்போ உங்களுக்கு நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? அந்த நோட்ஸ்ல எக்ஸசைசஸ் சம் எடுத்து ஓகே ஆல் ஆஃப் யூ சால்வ் அண்ட் நான் கேட்கும்பொழுது எனக்கு ஷோ பண்ணணும். ஒரு 2 ப்ராப்ளம் நீங்களே ஓனா சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? அதாவது ஒரு ப்ராப்ளம் முதல்ல சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் எனி ஒன் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துல இருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து ஃபுல்லா ஓனா சால்வ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆர் சிமிலர் டு தட். அதனால வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எக்ஸாமினேஷன்ல நீங்க ஈஸியா எழுத முடியும். ஓகே, அதனால வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல 3 repeated roots பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்போ ஐ அம் க்ளோசிங்.